வணக்கம் நேர்களே, ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் திரிமூர்த்திகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இவருடைய வேலைகள் என்னென்ன, இதை பற்றி நாம் விளக்கத்தை கேட்டோம். இதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் நாம் கல்பவிருட்சம் என்றால் என்ன மற்றும் தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன, கர்மத்தின் ரகசியங்களை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் ராஜயோகி பிரம்மாகுமார் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன மவுண்ட் அபுவில் கடந்த 4 வருடங்களாய் சேவை செய்து வருகிறார். நேயர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தர்மத்தை பற்றி நிறைய பேர் பேசுவது உண்டு. ஆனால் பொதுவாக தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன, இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தாங்களே. தர்மமே சக்தி என்று கூறப்படும். ரிலிஜன் இஸ் த மைட். ஸோ தர்மமே சக்தி, தர்மம் தலை காக்கும், தர்மம் வெல்லும் என்றெல்லாம் தர்மத்தை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார்கள். ஆனால் தர்மம் என்றால் என்ன? எந்த தர்மம் நமக்கு சக்தி கொடுக்கும்? எந்த தர்மத்தினால் நாம் எதன் மீது வெற்றி பெற முடியும்? எந்த தர்மம் நமக்கு தலை காக்கும்? இதை நாம் புரியாமல் தர்மம் அதர்மம் என்ற சப்தங்களை உச்சரிக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் தர்மம் என்று சொல்லும்போது மதங்களைத்தான் தர்மம் என்று எண்ணுகின்றார்கள். நாங்கள் இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இஸ்லாமிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று மதங்களை தர்மமாக கருதுகிறார். இன்னும் ஒரு சிலர் அவர்கள் செய்யக்கூடிய தான புண்ணியங்களை தர்மமாக கருதுகிறார். ஏழையர்களுக்கு உதவி செய்வது, அன்னதானம், ஆடை தானம், கண் தானம் என்று பல தானங்கள் செய்கிறார். அந்த தானம் செய்யக்கூடியவர்களை அவர் மிகவும் தர்ம சிந்தனை உள்ளவர், அவர் ஒரு தர்மாத்மா என்று அவரை பற்றி புகழ் பாடுவார். ஆஸ்பத்திரி கட்டி கொடுப்பது, பள்ளிக்கூடங்கள் கட்டுவது, இந்த மாதிரி புண்ணிய செயல்கள், இது ஒரு புண்ணிய செயல். இந்த புண்ணிய செயல்களை தர்மம் என்று கருதுகின்றோம். ஆனால் உண்மையில் தர்மம் என்றால் அதனுடைய விளக்கம் தாரணை. தாரணை என்றால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் அனைவரும் பின்பற்றக்கூடிய சில கொள்கைகள். நாம் அனைவரும் ஆத்மாவின் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் நமக்கு கூறுகின்றார். ஆத்மாவின் தர்மம் சாந்தி மற்றும் தூய்மை. எப்பொழுது நான் சாந்தி, அதாவது அமைதியை நான் கடைபிடிக்கின்றேனோ, எப்பொழுது என்னுடைய மனதை நான் தூய்மைப்படுத்துகின்றேனோ, அப்போது எனக்கு நான் சக்திசாலியாக ஆகின்றேன். சாந்திதான் ஆத்மாவின் ஒரு உண்மையான தர்மம், ட்ரூ ரிலிஜன். பீஸ் அண்ட் பியூரிட்டி. எப்போ நமக்கு பீஸ் அண்ட் பியூரிட்டி இருக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவர்ஃபுல் சோலாக மாற முடியும். சக்தி நிறைந்த ஆத்மாக்களாக நாம் ஆகும்போது நாம் தீய குணங்கள் என்ற மாயையின் மீது வெற்றி பெற முடியும். தர்மம் நிறைந்த உலகம் எவ்வாறு அதர்மம் நிறைந்த உலகமாக மாறி உள்ளது என்பதை தான் கல்பக விருட்சத்தில் தெளிவாக வர்ணனை செய்துள்ளார்கள்.
கல்பக விருட்சம். கல்பக விருட்சம் என்றாலே அது நாம் அனைவரும் நினைப்பது போல் ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மரம் அல்ல. அரச மரம், ஆலமரம், தென்னை மரம்னு பல மரங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி இது சாதாரண கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விருட்சம் அல்ல. கல்பக மரம் என்றாலே கல்பம் என்ற சப்தம் இந்த உலக காலச்சக்கரத்தினுடைய ஒரு சுழற்சியை குறிக்கின்றது. 5000 ஆண்டுகளுடைய சுழற்சியை ஒரு கல்பம் என்று கூறப்படுகின்றது. எப்படி 24 மணி நேரத்தை ஒரு நாள் என்று கூறுகின்றோம், 7 நாட்களை ஒரு வாரம் என்று கூறுகின்றோம், 30 நாட்களை ஒரு மாதங்கள் என்று கூறுகின்றோம், 12 மாதங்களை ஒரு ஆண்டு என்று கூறுகின்றோம். அதே போல்தான் 5000 ஆண்டுகளுடைய ஒரு காலச்சக்கரத்தின் சுழற்சியை தான் ஒரு கல்பம் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் சிவனை விருட்சபதி என்று புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த மனித உலகம் என்ற மரம், அதாவது இந்த கல்பக மரத்துக்கு பரமாத்மா சிவன் விதையாக இருக்கின்றார். விதையாக இருந்து இந்த விருட்சத்தை பற்றிய முழு ஞானத்தை நமக்கு கூறுகின்றார். எவ்வாறு ஒரு மரத்தினுடைய முழு எசன்ஸ் அந்த விதையில தான், அதே போன்று விதையாக இருக்கக்கூடிய பரமாத்மா சிவன் பிரஜாபிதா பிரம்மாவுடைய மனித உடலில் அவதரித்து இந்த மனித உலக வரலாற்றை பற்றி கூறுகின்றார். இது ஏன் மரமாக காட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றிய விளக்கம் நாம் இன்னும் சற்று விளக்கமாக பார்ப்போம். ஆக தர்மம் என்று சொல்லும்போது ஆத்ம தர்மம், சாந்தி, தூய்மை என்று கூறினோம். யார் இந்த ஆத்ம தர்மத்தை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை தான் இந்த கல்பக மரத்தின் வேர் பகுதியாக காட்டப்பட்டிருக்கின்றது. வேர் பகுதியில் இருந்து ஆத்ம தர்மத்தை கடைபிடித்து பரமாத்மா சிவனை தியானிக்கக்கூடியவர்கள் சக்தி நிறைந்த ஆத்மாக்களாக ஆகி மாயை என்ற தீய குணங்கள் மீது வெற்றி அடைகிறார்கள். எப்பொழுது நாம் நமக்குள் இருக்கக்கூடிய மாயையை வெற்றி அடைகின்றோமோ அப்பொழுது மீண்டும் இந்த உலகம் ஒரு உன்னதமான உலகம், ஒற்றுமை நிறைந்த உலகம், ஒரு உயர்வான உலகமாக மாற்றம் அடைகின்றது. அதைத்தான் கல்பக மரத்தின் அடிமரமாக காட்டப்பட்டிருக்கின்றது. கல்பக விருட்சத்தில், மனித உலக விருட்சத்தில் தண்டு பாகம் என்று சொல்லக்கூடிய தங்க காலம் என்று சொல்லக்கூடிய சத்தியுகம், திரேதாயுகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்காலம், இந்த 2 காலங்களும் ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே தர்மம் என்று முழு உலகமும் ஒரு ஒற்றுமையாக உன்னதமான உலகமாக வாழ்ந்த காலம். அப்பொழுது ஆத்ம தர்மத்தில் அனைவரும் ஒற்றுமையாக தெய்வீக தன்மையோடு வாழ்ந்தார்கள். $2500 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த மனித மரத்தில் துவாபர யுகம் என்று சொல்லக்கூடிய செம்பு காலம். துவாபர என்றாலே பிரிவினைகள். செம்பு காலத்தில்தான் உலகத்தில் பலவிதமான கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மத பேதங்கள் என்பது உருவாகின்றது. முதலில் இஸ்லாமிய மதம் என்பது தோன்றியது.
அதன் பிறகு 250 ஆண்டுகள் கழித்து புத்தர் மகான் தோன்றி புத்த மதத்தை உருவாக்கினார். அதன் பிறகு 250 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து தோன்றி கிறிஸ்து மதத்தை உருவாக்கினார். இவ்வாறு இந்த உலக மரத்தில் 3 மதங்கள் என்ற பிரிவினைகள் ஏற்பட்டது. அப்போது தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தன்னை ஆத்மா என்ற உணர்வை மறந்து அவர்களும் சிந்து கடற்கரையோரம் குடியிருந்ததனால் அவர்களை சிந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களே நாளடைவில் இந்துக்கள் என்ற மதமாக மாறுகின்றது. ஆக இந்த உலக வரலாற்றில் துவாபர யுகத்தில் இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறிஸ்து மதம், இந்து மதம் என்று 4 மதங்களுடைய பிரிவினைகள் ஏற்படுகின்றது. அனைத்து மதங்களிலும் அனைத்து மத போதகர்களும் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதாவது மனித மரத்தில் அடிமரம் என்பது முற்றிலும் மறைந்து விடுகின்றது. விழுதுகள் என்ற இதர மதங்கள் மூலமாக இந்த மனித மரம் வளர்ச்சியடைகின்றது. 4வது கலியுகம் என்ற இரும்பு காலம் என்பது வரும்பொழுது காலத்தின் மாற்றத்தினால் யுகத்திலும் உலகத்திலும் பல மாற்றங்கள் என்பது உருவாகின்றது. அதாவது கிளைகளிலும் பல கிளைகள். துவாபர யுகம் தோன்றும்போது கிளைகள் உருவாகியது. கலியுகத்தில் மகான்கள், புண்ணிய புருஷர்கள் என்பது தோன்றி அவர்கள் பல வழிகளை கூறி மக்களை பல வழிகளில் திசை திருப்பி இந்த மனித மரமானது மிகவும் விஸ்தாரமாக விரிவடைந்து விடுகின்றது. அநேக கலாச்சாரங்கள், அநேக பழக்க வழக்கங்கள், அநேக விதமான பூஜை, பக்தி, பிரார்த்தனை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த மனித மரம் என்பது பட்டு போன்ற ஒரு காய்ந்த மரமாக மாற்றம் அடைகின்றது. காரணம் என்னவென்றால் அந்த விழுதுகளும் பட்டு போய்விடுகின்றது. விழுதுகள் பட்டு போய் விடுகின்றது என்றால் அதனுடைய பொருள் கலியுகத்தில் யாருமே மதத்தின் கோட்பாடுகளை பின்பற்றுவதில்லை. மதத்தில் கூறியுள்ள கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றாமல் மன ஆசைகளுக்கும் மன விருப்பங்களுக்கும் அடிமையாகி அநேக விதமான அதர்ம செயல்கள், தீய செயல்கள். அதர்மம் என்றால் மனித ஆத்மாக்களிடம் சாந்தி இல்லை, மனித ஆத்மாக்களிடம் தூய்மை இல்லை. சாந்தியும் தூய்மையும் இழந்த காரணத்தினால் ஆத்மா சக்தியை இழந்த விட்டது. ஆகவே கலியுகத்தில் தீய குணங்கள் பெருகிவிடுகின்றது. இதைதான் அதர்மமான நேரம் என்று இறைவன் கூறுகின்றார். அதர்மம் நிறைந்த இந்த கலியுகத்தின் இறுதியில் தர்மத்தை மீண்டும் உருவாக்க அந்த விதை வடிவமான பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா என்ற மனித சரீரத்தில் அவதாரம் எடுத்து நமக்கு என்ன உபதேசத்தை கூறுகின்றார் என்றால், குழந்தைகளே, நீங்கள் இத்தனை காலம் மனித உலக மரத்தில் உள்ள தேவாத்மாக்கள், தர்மாத்மாக்கள், மகானாத்மாக்கள் என்று பலரை நீங்கள் நினைவு செய்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து விதையாக இருக்கக்கூடிய என்னை நீங்கள் நினைவு செய்தால், என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டால், என்னுடைய சக்திகளை நீங்கள் பெற்று மீண்டும் தெய்வீக நிலை அடைய முடியும் என்று இறைவன் நமக்கு கூறுகின்றார். எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டும்போது ஆரம்பத்தில் அந்த வீடு புது வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வீடு எப்போவுமே புது வீடாக இருக்காது. கொஞ்ச நாளைக்கு பளிச்சுன்னு புதுசாக தெரியும். ஆனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போனவுடனே அது கொஞ்சம் பழசாயிடும். இன்னும் கொஞ்ச நாள் போனவுடனே என்ன பண்ணுறோம், வீடெல்லாம் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி புது வீடு, ஆஹா வீடு இப்போ பார்த்தா புது வீடு மாதிரி இருக்கேன்னு சொல்வோம். ஆனாலும் கூட இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு ரொம்ப பழசாக மாறிடும். அப்போ அந்த பழைய வீடு இடிச்சிட்டு மீண்டும் புது வீடு கட்டுறோம்.
ஆக இயற்கையினுடைய தன்மை என்னன்னா, எல்லாமே மாறிட்டே தான். எதுவுமே எப்பொழுதுமே புதுசா இருக்கவே முடியாது. நீங்க என்னதான் ஒரு புது பொருள் வாங்கி அது பயன்படுத்தாம அப்படியே பத்திரமா வச்சிருந்தாலும் கூட அது காலப்போக்கில் பழசா மாறிடுது. அதே மாதிரி இந்த உலகம் என்ற வீடு கூட இறைவன் சொல்றாரு, 5000 ஆண்டுகள் ஆன காரணத்தினால இது பழமையானதாக, அதர்மம் நிறைந்ததாக, துக்கம் உள்ளதாக மாறிடுச்சு. ஆகவே குழந்தைகளே, இந்த கலியுகம் என்ற இந்த வீட்டை நான் இடிச்சிட்டு மீண்டும் இந்த பூமியில சத்தியுகத்தை உருவாக்குறேன். ஏன்னா அவர்தான் உலகத்துக்கே தலைவர், விஸ்வநாத் என்று சொல்றோம். விஸ்வத்துக்கே அதிபதி அவர்தான். ஆகவே அவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அதனால அவர் இப்போ பூமிக்கு வந்து ராஜ்யோக கல்வியை கற்றுக் கொடுத்து ஆத்மாக்களை மேன்மைப்படுத்தி மீண்டும் அதர்மமான உலகத்தை தர்மம் நிறைந்த உலகமாக மாற்றுகின்றார். இந்த மாற்றம் என்பது எவ்வாறு நடைபெறும் என்று இறைவன் நமக்கு 3 விஷயங்களை எடுத்துரைக்கிறார். 3 விஷயங்கள் மூலமாக இந்த உலக மாற்றம் ஏற்படும் குழந்தைகளே என்று நமக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கின்றார். 1, இயற்கையின் சீற்றம். ஏனென்றால் இந்த இயற்கை என்பது இன்று தமோ குணமான நிலை அடைந்து விட்டது. சத்தோ குணமாக இருந்தது இன்று தமோ குண நிலை அடைந்து விட்டதால் இன்றைய உலகத்தில் நாம் இயற்கை சீற்றத்தை பல்வேறு ரூபத்தில் காண்கின்றோம், அனுபவம் செய்கின்றோம். இந்த பஞ்ச தத்துவங்களுடைய சீற்றத்தின் மூலமா ஒரு பெரிய அழிவுன்னு எதை சொல்றோன்னா ஒரு பெரிய மாற்றம் என்பது ஏற்பட போகின்றது. 2வதாக அணு ஆயுத போர். நம்ம உலக சரித்திரத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து எல்லாமே ஆயுதங்கள் எடுத்து தான் சண்டை போட்டாங்க. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்க்கும்போது ஜப்பான் ஹிரோஷிமா மேல ஒரே ஒரு அணுகுண்டு தான் போட்டார். ஆனால் ஒரே அணுகுண்டுல ஒரு பெரிய பேரழிவை கண்டவுடனே எல்லாமே பயந்தாங்க. இவ்வளோ பெரிய அழிவா அப்படின்னு. இப்போ இந்த மேலே இந்த அணுகுண்டுகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தார். ஆனால் இன்னைக்கு 3வது உலகப் போர் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கு. நிச்சயமா ஒரு காலம் வரும்போது 3வது உலகப் போர் என்பது ஏற்படும். அப்போ மனிதர்கள் கத்தி எடுத்தோ பீரங்கி எடுத்தோ யார் மீதும் போரிட மாட்டார். நிச்சயமா இந்த அணு ஆயுதங்களை ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது பயன்படுத்துவார்கள். இந்த மலை என்பது பொழியும் போது, அணுமலை என்றால் இந்த அணுகுண்டுகள் வெடிக்கும் போது 4 பக்கமும் நெருப்பு அனலாக மாறும். இந்த நெருப்பின் மூலமாக இந்த முழு உலகமே பஸ்பமாகிவிடும். அதாவது உலக மாற்றம் மீண்டும் ஏற்படும். 3வது உள்நாட்டு கலவரங்கள். நாளுக்கு நாள் மத கலவரங்கள், அரசியல் பிரச்சனைகள், பல்வேறு விதமான உள்நாட்டு போர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த 3இன் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த கலியுகம் என்பது மாறி மீண்டும் இந்த பூமியில் சத்தியுகம் என்பது ஆரம்பமாகும். இதுதான் உலக மரத்தின் வரலாறு என்று இறைவன் கூறுகின்றார். இதைதான் கல்பக விருட்சம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கல்பக விருட்சத்தை தலைகீழ் காட்டப்படுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விதையாக இருக்கக்கூடிய இறைவன் மேலே இருக்கின்றார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் கல்பக மரத்தை தலைகீழ் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக நாம் கல்பக மரம் என்றாலே மனித உலக மரம் என்பதை அறிந்து இந்த மரத்தின் முழுமையான ஞானத்தை புரிந்து கொண்டு நாம் இப்பொழுது மீண்டும் ஆத்ம தர்மத்தை கடைபிடித்து உன்னத நிலை அடைய வேண்டும். தர்மத்தை பற்றியும் கல்ப விருட்சத்தை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கல்ப விருட்சம் என்றால் மனித உலக மரம் என்று தெரிந்து கொண்டோம். எப்படி தர்மம் அதர்மமாக மாறிவிட்டது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல விஷயங்களோடு ஆன்மீக விளக்கத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.